स्वदिदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्टाय देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாத்துக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா மாதாஜி. சோ நம்ம இப்ப பகவத்கீதை 2வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். சோ இதுல இன்னைக்கு இதுல பகவத்கீதை பெரிய புத்தகமா இருந்ததுன்னா இருங்க சொல்றேன். கீதையின் உட்பொருள் சுருக்கம் தான் அத்தியாயத்தோட பேரு. 29வது ஸ்லோகம் 121 பக்கம். ஆமாங்க மாதாஜி. சில புஸ்தகங்கள்ல கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். குட்டி புஸ்தகமா இருந்தா கொஞ்சம் மாறுபட்டிருக்கலாம். ஆமாங்க மாதாஜி. 2.29. ஓகே, வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்க விரும்புறீங்களா ஸ்லோகம்? யார் வேணாலும் படிக்கலாம். நீங்க சமஸ்கிருதம் படிக்க வேணாம் அப்படின்னா, முடியல அப்படின்னா மொழிபெயர்ப்பு படிக்கலாம். ஸ்லோகத்தை வேணா நான் படிக்கிறேன். இல்லன்னா ஜெயலட்சுமி மாதாஜி இல்லையா இன்னைக்கு? படிங்க படிங்க. சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர், சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர், மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர். வேறு சிலரும் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டு வேறு பறையில்லாதவராக உள்ளனர். பெரும்பாலும் உபதேசங்களை அடிப்படையாக இதே கருத்தை கடமைப்படுத்தி மிகப்பெரிய விளக்கத்தை மிகப்பெரிய ஆழப்படுத்தியிருக்கிறோம்.
ஸ்லோகங்களே பிரயாண கற்கின்ற ஒரு மனிதரை காப்பது மிக கடினம். மேலும் ஆச்சரியத்தின் மூலப்பொருள் அதன் வேலைய பல சூழல்களை அதைவிட கடினம். இருப்பினும் ஆத்மா பற்றிய புத்தகத்தை எவ்வாறையும் அவனால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைந்து எண்ணலாம். ஆத்மா பற்றிய விஷயங்களை மிகப்பெரிய வலிமை மற்ற மொழியின் விலகி செல்லாமல் ஆங்கிலம் பெரும் யாருக்கும் இருப்பினும் ஒரு தூய பக்தரை தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த ஆச்சரியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிப்பீட்டடா நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆச்சரிய வத் பஷ்யதி கஷ்யத் ஏனம், ஆச்சரிய வத் வததி ததைவ சான்யஹ, ஆச்சரிய வச்சைனம் அந்யஹ ஸ்ருணோதி ஸ்ருத்வாபி ஏனம் வேதனா சைவ கஷித். சோ ஆச்சரியமான விஷயங்கள், ஏன்னா நம்ம எத்தனை முறை கேக்குறோம், நம்ம ஆத்மா கிடையாது, நம்ம ஆத்மா நம்ம சரீரம் கிடையாது, நம்ம உடல் கிடையாதுன்னு பல முறை நம்ம கேக்குறோம். சரி, இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னே வச்சுக்குவோம். இப்பதான் நம்ம பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இதுதான் முதல் முறையா கேக்குறோம்னே வச்சுக்குவோம். நம்மனால பிராக்டிக்கலா லைஃப்ல அப்ளை பண்ண முடியுமா? நம்ம நடைமுறை வாழ்க்கையில அது அந்த தத்துவத்தை நம்மளால உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? நம்ம வந்து சரீரம், அதாவது ஐ எம் நாட் த மைண்ட், ஐ எம் நாட் த பாடி இல்லையா? நான் வந்து இந்த உடலும் கிடையாது, நான் வந்து மனமும் கிடையாது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம நல்லா ஆழமா போட்டு டெய்லிக்கும் அதை சொல்லி சொல்லி நம்ம பழக்கணும். அப்படி என்னதான் பழக்கினாலுமே நம்ம ஸ்டில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நான் வந்து என்னோட மனம் தான் நானு, இந்த உடல் தான் நானுன்னு சொல்லிட்டு இந்த உடலை பராமரிக்கிறதுக்கும் நம்ம மனத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் நம்ம திரும்ப திரும்ப போராடிட்டே இருக்கோம் இந்த உலகத்துல. அதாவது தன்னை யாராவது தவறா நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கதையை பார்த்தோம்னா அவங்க வந்து சரியாதான் நினைச்சிருப்பாங்க நம்மளை பத்தி. ஆனா நம்மளோட கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சிருப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பாடுபடுறோம், போராடுறோம், ஐயோ அவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டாங்க, அவங்கள நம்ம திருத்தி சரியா புரிய வைக்கணும், நான் இந்த நோக்கத்துலதான் செஞ்சேன், அந்த நோக்கத்துல செய்யல அப்படிங்கிறதுக்கு போராடி சொல்லுவோம். அப்படி இருந்தாலும் அந்த போராட்டத்துல நம்மளால தோத்துதான் போயிடுறோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கண்ணோட்டத்துலதான் அவங்க பாக்குறதுக்கு விருப்பப்படுறாங்க, நம்ம கண்ணோட்டத்தான் பார்க்க விருப்பப்படுறோம், நம்மளும் இறங்கி வர்றதில்ல. சரி, அவங்க கண்ணோட்டம் என்ன, எதனால அந்த மாதிரி அவங்களோட கருத்து இருக்கு, நம்மளை பத்தி தவறா நினைச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்மளும் ஒரு பரந்த மனப்பான்மையோட கேட்கறது கிடையாது. அதே போல அவங்களும் கீழே இறங்கி வர்றது கிடையாது, தான் ஏன் தவறா நினைச்சோங்கிறத வந்து விளக்குறதுக்கும் அவங்க முயற்சி செய்யறது இல்ல, தயாராகிறது இல்ல. இதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நம்ம மனஸ்தாபங்களை பாக்குறோம். கலியுகத்துல இது ரொம்ப ஏராளமா பார்க்க முடியுது. அந்த காலத்துல சத்தியோகம் ஆகட்டும், திரேத்த யுகமோ துவாபர யுகமோ, அதுல எல்லாம் கொஞ்சம் ஆரியர்னா அந்த சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்லும் இல்லையா, பண்புள்ள நிலையில எல்லாருமே இருந்தாங்க. முக்காவாசி சத்தியோகத்துலன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, எல்லாருமே ஏறத்தால ஒவ்வொருத்தரும் பண்போடதான் இருந்தாங்க. அதனால ஒரு விஷயத்த வந்து தவறுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்தது, அதை தவற திருத்திக்கிற மனப்பான்மை இருந்தது. பெரியவங்க சொல்லிட்டாங்க, ஏன் நம்ம சத்தியோகத்துக்கு போகணும்? துவாபர யுகத்திலேயே சத்தியம் முடிஞ்சு திரேத்த முடிஞ்சு துவாபர யுகம் வந்தது இல்லையா, அப்ப அர்ஜுனனே சொல்லுவா அப்படி இந்த மாதிரி பெரியவங்க சொல்றது நம்ம அதை படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்லோகத்துல வரும், பெரியவங்க சொல்றத எதிர்த்து பேசக்கூடாது. அப்ப அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்டுக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி கொலை செய்யற அளவுக்கு போறதுங்கிற மாதிரி வரும் இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல வேத காலத்துல பெரியவங்க வந்து தவறாவே சொன்னாலும், இது அர்ஜுனன் இப்படியே சொல்லும், அப்படி பெரியவங்க தப்பாவே சொல்லியிருந்தாலும் கூட நான் எடுத்து பேச மாட்டேன், சரி பரவாயில்லன்னு கேட்டுட்டு போயிடும். இந்த காலத்துல பெரியவங்க சின்னவங்கன்னு பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் பெரியவங்க தப்பா சொன்னாலும் கரெக்டா சொன்னாலும் நம்ம மதிக்கிறது, நம்மன்னு சொல்லக்கூடாது, பொதுவா மதிக்கிறது இல்ல இந்த காலகட்டத்துல சில பேரு. அப்போ அந்த ஒரு குரு சீட பரம்பரைன்னு நம்ம இதுல சொல்றோம் சாஸ்திர ரீதியா. பட் பொதுவா நம்ம குடும்பத்திலேயே பார்த்தோம்னா பாட்டி
பேரன் கொள்ளு பேரன் அந்த மாதிரி ஒரு வம்சாவளியா வரும்போது கூட இந்த காலத்துல யாரும் சொல் பேச்சு கேட்கறது இல்ல. இன்னொருத்தங்க தன்னோட சொந்த தாய் தந்தை சொல் பேச்சே கேட்கறது இல்ல குழந்தைங்க. அப்புறம் எங்க போய் பாட்டி தாத்தா சொல்றது கேட்கறது, அவர் கொள்ளு பாட்டி தாத்தா சொல்றதை கேட்கறது இல்லையா? ஏன்னா இது எல்லாருமே ஒரு வகையில காரணம் தான். இந்த சமுதாயமும் ஒரு காரணம், அரசியல் ஒரு காரணம், அரசியல் தலைவர்கள் ஒரு காரணம். பிரபுபாதோட ஒரு கிளாஸ்ல தெளிவா சொல்லுவாரு, இந்த இவரு புலனின்பத்தை தேடி போறவங்க கர்மவாதிகள் இருக்காங்களா, கர்மிகள் புலனின்பத்தை தேடி போறாங்க. அப்புறம் மனக்கற்பனையில வாழ்றாங்க இந்த ஞானிகள் இல்லையா? யோகிகளுக்கும் இந்த சித்தி எல்லாம் வேணும், அந்த சக்தி சித்தியோட சக்தி வேணும்னு அவங்க அதுல தவம் செய்ய போயிடுறாங்க. ஆனா எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆன்மீகம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா யாருமே ஆன்மீக பாதையில வர்றது கிடையாது. நிறைய போலி குருமார்கள் இருக்கிறாங்க. பல பேர் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை அங்க போய் தானம் தர்மம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க போய் பண்றாங்க. அவங்க சாஸ்திர ரீதியா அவங்க விசாரணையும் பண்றது இல்லை. இவங்க உண்மையாவே குருசீட பரம்பரையில வர்றவங்க தானா, சாஸ்திரத்துல இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா, இல்ல ஏதாவது ஒரு இண்டிகேஷன் டைரக்டா பேர் சொல்லப்படாது, சாஸ்திரத்துல டைரக்டா சொல்லாது. இவங்கதான் கிருஷ்ணரே கிருஷ்ணர்னு பல இடத்துல சொல்லப்படாது இல்லையா? அதனால டைரக்டா சில குருமார்கள் அவங்களோட பேர் ஆச்சாரியர்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த அடையாளங்களை வச்சு அந்த வழியில வர்ற அந்த பக்தர்கள் சிஷ்யர்கள் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சைத்தன்ய மகாபிரபு டைரக்டா தீட்சை கொடுத்தவங்க 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க. ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத, ஸ்ரீ ஜீவ ஸ்ரீ கோபால, ஸ்ரீ ஜீவ கோபால ரகுநாதா. சோ 6 கோஸ்வாமி இருக்காங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, அப்படின்னு ஜீவ கோஸ்வாமி, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேருமே ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி ஆர்வமா இதை கத்துக்கிறதுன்னு தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சோ அவங்க கோஸ்வாமி கோதாஸ்னு 2 விஷயம் இருக்கு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கோ அப்படின்னா புலன், ஓகேங்களா? கோ சென்சஸ் தான் புலன், இந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா? அது கோ தாஸ் அப்படின்னா, தாஸ்னா என்ன? சேவகன். நம்ம புலன்களுக்கு இந்திரியங்களுக்கு சேவகனா இருந்தா கோதாசன். இதே அவங்களுக்கு தலைவனா மாஸ்டரா இருந்தா கோஸ்வாமி இல்லையா? அப்ப இந்த 6 கோஸ்வாமிகளும் புலன்களை கட்டுப்படுத்தி ஆத்ம விஞ்ஞானத்தை மத்தவங்களுக்கு எடுத்து உரைச்சு பகவான் பக்தியை எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தா அப்படின்னு பல புஸ்தகங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுல எல்லாம் நம்ம படிக்கும் போது நம்மளோட பக்தி ஆர்வம் இன்னும் கூடணும். அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் படிக்கும் போது. ஆத்ம ஞானம் இல்ல, ஆத்ம விஞ்ஞானமே. ஞானம்ங்கிறது நம்ம சும்மா ஏட்டல கல்வி கற்றுக்கிறோம்னா அது மட்டும்தான் ஞானம். விஞ்ஞானம்னா அத நம்ம வாழ்க்கையில வழிமுறைப்படுத்துறது, அதுல வர்ற இன்னல்கள் சிக்கல்கள் இதையெல்லாம் நம்ம அத சால்வ் பண்றது, பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி இன்னும் நம்ம முன்னேறி அந்த தளத்துல ஆன்மீக தளத்துல போறது. ஆன்மீகம்ங்கிற பேர்ல சும்மா நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், வரோம், அது ஆன்மீகம் கிடையாது. முழுமையான ஆன்மீகம் கிடையாது. எல்லாமே ஞானிகளும் ஆன்மீகவாதிகள்னு சொல்லலாம், சித்த யோகிகளையும் ஆன்மீகவாதிகள்னு சொல்லலாம், கர்மவாதிகள் இருக்காங்களே அவங்களையும் ஆன்மீகத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா முழுமையா இருக்காங்களான்னா இல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப பக்தர்களே கூட ஆத்ம ஞானத்தை நம்ம கடைபிடிக்கல, ஆத்ம ஞானத்தை நம்ம அப்ளை பண்ணலன்னா நம்ம இன்னும் முன்னேறலன்னு தான் அர்த்தம். அதையே அந்த புலனுகர்ச்சியிலேயே நம்ம திரும்ப திரும்ப அந்த சுழற்சியிலேயே சுத்தி தான் வரும். ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்காக நம்மளுக்கு உடல் தேவைப்படுது. இந்த உடல்ல அது சாத்தியம் இல்லை. நான் வயன்ல இருந்து பறக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. நான் ஆசைப்பட்டதுக்காக அந்த மனசுல ரெக்கார்ட் ஆயிருச்சு, டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆயாச்சு. அந்த மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோன்னு நம்ம படிச்சோம்ல, மனம் புத்தி அகங்காரம்னு அந்த சூட்சும சரீரத்துல போய் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நான் இறக்கும் போது அதை நினைக்கிறனோ இல்லையோ, என்னோட பெண்டிங்கான அந்த டிசையர்ஸ் இருக்கும் பாருங்க, இன்னும் அந்த நிறைவேறாத ஆசைகள் இருக்கும்ல, அதுக்காக நான் இன்னொரு உடல் எடுத்தாகணும். பறக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், பறவையா பிறக்க வேண்டியதுதான் அடுத்தது.
எது பறக்குமோ அதுவா பறக்க வேண்டியது, கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. பூச்சிகளும் பறக்குற பூச்சிகள் இருக்குது, இல்ல பறவைகளும் இருக்கு. அப்ப ஏதோ ஒன்னா பறந்து அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு உடல். இது மட்டும் இல்லாம நம்மளோட கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம உடல் எடுக்க வேண்டியது வருது. பல சமயங்கள்ல நம்ம கர்மாவும் ஆசைகளும் நம்ம சாகும் போது நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பாடி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆத்மா அந்த உடலுக்கு போகுது. நம்ம தூங்கணும்னு நினைக்கிறோம், நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னு நினைக்கிறோம், சோம்பேறித்தனமா தான் இருக்கு. சாகும்போது தேனை நினைச்சிட்டு சாப்பிடுறோம். இதெல்லாம் கம்பைன் ஆகி வர்றது எந்த உடலுக்கு வரும்? கரடி உடலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட ஆத்மா எங்க போகும்? அடுத்தது தாய் கரடியோட வயிற்றுல போய் உருவாயிரும், பேபி ஃபார்ம் ஆயிரும். அப்ப நான் ஒரு குட்டி பேபி கரடியா பிறக்க வேண்டியதுதான். அப்ப நான் ஆசைப்பட்டது, என்னோட கர்மா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த ஒரு உடல்ல நான் நிறைவேற்றிடலாம். ஆனா பல சமயங்கள்ல இது நடந்தாலும் இன்னும் சில சமயங்கள்ல எல்லா கர்மா, எல்லா ஆசைகள், அப்புறம் இறக்கும் போது யோசனை பண்ண அந்த எம் வாபி ஸ்மரன் பாவ அந்த ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி நான் சாகும்போது என்ன நினைச்சனோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறக்கிறதுன்னு எல்லாமே ஒரே உடல்ல சூட் ஆகாது இல்லையா? அந்த சமயங்கள்ல நான் பல உடல், அதனாலதான் நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து பிறந்து இறந்து திரும்ப திரும்ப இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஆத்ம ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆத்மா பரமாத்மா யாரு? ஆத்மாங்கிறது நம்ம, பரமாத்மாங்கிறது பகவான். நமக்கும் பகவானுக்குள்ள இது என்ன, உறவு என்ன அப்படின்னா நித்தியமான உறவு. நம்ம நித்தியமான சேவை. ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு கிளியர் ஆகுது? ரொம்ப குழப்பத்தோட இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், பிரசாதம் சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் வருது, பிரசாதத்துல ஒரு திருப்தி கிடைக்குது. அது குட்டியும் இத்தினூண்டுதான் குடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், அது கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பிரசாதம் வாங்கிட்டோம்னா என்னமோ வேர்ல்டு கப் வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு, ஆனா இந்த காலத்துல யாருக்கும் அதுக்கும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. கோயிலுக்கு போறதுக்கும் நேரம் இல்ல, கூட்டிட்டு போறக்கு ஆள் இல்ல, நம்மனாலையும் முடியறது இல்ல. அப்ப போயிட்டு வந்தாலும் உட்கார்ந்து பகவான நல்லா தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயில் மண்டபத்திலேயே உட்கார்ந்து அங்க இருக்கிற பக்தர்கள்கிட்ட அந்த ஸ்தலத்தோட புராணத்தை கேட்டு தெரிஞ்சு படிச்சு, இல்ல அங்க விக்கிற அந்த ஸ்தல புராணம் புஸ்தகத்தை வாங்கி படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் என்ன நம்ம இந்த கோயிலுக்கு ஏதாவது நம்மளால கைங்கரியம் பண்ண முடியுமா, இல்ல என்ன நம்மளால பண்ண முடியும், அந்த அளவுக்கு எல்லாம் திங்க் பண்றதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது. தர்ஷனம் எடுக்கிறோமா, ஒரு மணி அடிச்சுட்டு, அதுவும் கோயிலுக்குள்ள போகும்போதுதான் மணி அடிக்கணும். ஆனா பல பேர் திரும்பி வரும்போது மணி அடிப்பாங்க. அது போகும்போது எதுக்கு மணி இருக்குன்னா, பகவானே நான் வந்திருக்கேன், எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் உள்ள வரேன், உங்களை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மணி அடிச்சு நான் வந்திருக்கேன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறது அங்க. ஆனா வெளியில வரும்போது கிளம்பினதுக்கு அப்புறம் பெல் அடிக்கிறது அட்டென்ஷன் தேவையில்லை, ஆனா பண்றாங்க, அது தப்புன்னு சொல்றாங்க. சோ அது நம்மளுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது, அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க பக்தர்களோட நம்பிக்கைக்கு. பட் நம்ம சாஸ்திர ரீதியா போய்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பெரிய பக்தர்கள் கிடையாது, விதிய மாத்தி நம்ம இயற்கையா பக்தி பண்ணி பகவான் கிட்ட அன்பு செலுத்துற அளவுக்கு முதிர்ச்சியும் பெறல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரோட் ரூல்ஸ், எப்படி நம்ம ரோட்ல போகும்போது ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, அமெரிக்கால டிரைவ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் சைட்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆஸ்திரேலியால ரைட் சைடு அப்படின்னா பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ரூல்ஸ் என்னவோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப ஆஸ்திரேலியால வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இதுவுமே டிராபிக்குமே இருக்காது. டிராபிக் இருக்கலாம், பட் அவங்கவுங்க லைன்ல போறதுனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு க்ரூஸ் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாட்டுக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்கா போகும், நம்ம சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா போதும், அதுவே வண்டி நேரா போய்கிட்டு இருக்கும். சும்மா லைட்டா திருப்பினா போதும், ஏதாவது பெண்டு வந்ததுன்னா லைட்டா ஸ்டேரிங் வீல திருப்பினா போதும், ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டியது இல்லை, நம்ம அலட்டிக்க வேண்டாம். ஆனா இந்தியால வண்டி ஓட்டணும்னா நம்ம கண்ணு 2 கண்ணு 10 கண்ணு விரிச்சு பாக்கணும், 4 பக்கம் இல்ல 8 பக்கம் 16 பக்கம் பாக்கணும், தசாவதாரம் எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் எங்கிருந்து வண்டி வருது, ஏன் இவன் இப்படி வர்றான், நம்ம யாரையுமே கேட்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் மத்தவங்களும் சொல்லுவாங்க இப்படிதான் இவன் ஓட்டுவான்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களும் அப்படிதான் போவாங்க. யாரும் இங்க விதிகளை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமும் இருக்க மாட்டேங்குது, ஏன்னா தண்டனை கிடையாது.
ஒரு அரசுன்னு இருந்தா அங்க தலைவர்கள் இருக்கணும். தலைவர்கள் வந்து சரியான சாஸ்திர வழியில போகணும். அதுக்குதான் பிராமணர்கள் இருக்காங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுது, விதிகள் என்ன மாதிரி இருக்குங்கிறது பிராமணர்கள் சத்திரியர்களுக்கு சொல்லி தராங்க. சத்திரியர்கள் தான் அரசியல் தலைவர்கள். அப்ப அவங்க வந்து அதை சரியா பண்ணல அப்படிங்கும் போது அங்க நல்ல சரியான பிராமணர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு, அதை கடைபிடிக்கிறதுக்கு சத்திரியர்களும் இல்ல அப்படின்னா மக்கள் என்ன ஆவாங்க? அடுத்தது என்ன, வைசியர்கள், சூத்ரர்கள், அப்புறம் கீழே இன்னும் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறான வழியில தான் போவாங்க. அதனாலதான் யாருக்குமே ஆத்ம ஞானம்ங்கிறது இல்லாம போயிருது. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஒரே ஒரு லைன் மட்டும் படிச்சுக்கிறேன். ஆனால் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்பதற்கு இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ பெரும் தியாகங்களும் தவங்களும் புரிந்திருக்க வேண்டும். இருப்பினும் ஒரு தூய பக்தரின் காரணமற்ற கருணையினால் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். வேறு எவ்வழியிலும் அது சாத்தியமல்ல. இதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம பல பிறவிகள்ல நம்ம வந்து பல விதமான யாகங்கள், தவங்கள், தியாகங்கள்னு பண்ணிருக்கணுமா. அப்படி இருந்தும் நம்மளால அந்த கிருஷ்ணான்னு சொல்ல கூட முடியல அப்படின்னா ஒரு தூய பக்தர் மூலியமா, அவரோட காரணமற்ற கருணை மூலியமா நம்ம கிருஷ்ணா நமக்கு கிடைச்சிருவாராம். இப்போ கிருஷ்ண உணர்வு இயக்கம் இருக்கு இல்லைங்களா, இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அவரு வந்து ஒரு உதாரணமா இங்க சொல்லலாம். எத்தனையோ தியாகங்கள் பண்ணிதான் உயிரையே அவரு ரிஸ்க் எடுத்துதான், உயிர் தியாகமே அவரு வாழ்க்கையை அவரு இறக்கும் போது கூட அவரு டிக்டேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்ரீமத் பாகவதம் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை பூரா இதுக்கு பக்தி, கிருஷ்ண பக்தியிலேயே இது பண்ணாரு. வாழ்க்கை முழுசான முதல் பகுதியில அவரோட வாழ்க்கையில வந்து கிரகாஸ்தாவா தான் இருந்தாரு. ஆனா அவரோட குருவை சந்திச்சதுக்கு அப்புறம், ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ண பக்தி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அத வந்து தூங்கிட்டு இருக்கிற பக்திய வந்து நம்ம யாராவது ஒருத்தங்க எழுப்பி விடணும். இல்லைன்னா நம்ம பல ஜென்மங்களா தூங்கிட்டே இருக்கிறதுனால, அதாவது ஆன்மீக ரீதியா சொல்றேன் நானு, கிருஷ்ண உணர்வுல எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள், பகவான் பக்தர்கள். ஆனா நம்ம எல்லாருமே அந்த உறங்கின நிலையில இருந்ததுனால நம்மளுக்கு யாருக்குமே வந்து அந்த கனெக்ஷன் வரமாட்டேங்குது, உறவு வரமாட்டேங்குதா. எப்ப நம்ம யாராவது ஒரு பக்தர் வந்து ஒரு காரணமற்ற கருணை மூலியமா நம்மளுக்கு எழுப்பி விடுறாங்களோ அப்பதான் அந்த கிருஷ்ணர் மேல மறுபடியும் அந்த அன்பு வருது, அந்த அட்ராக்ஷன், அந்த ஆர்வம், அந்த ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் வருது. நம்ம அதை ஃபீல் பண்ணவும் செய்யறோம், உணர முடியுது நம்மனால, இல்லையா? அப்ப உள்ளது உள்ளபடி அந்த பகவான் பக்தர்கள் நமக்கு சொல்லும் போது, நம்ம அதுபடி நடக்கும் போது நம்மளால அந்த ரிசல்ட்டா நம்ம நேற்றுக்கும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த கெமிக்கல் லெபார்டரியில கொடுத்த ஃபார்முலா படி நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது நம்மளுக்கு கேட்கிற ரிசல்ட் கிடைக்குது. அப்படி கிடைக்கலன்னா நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு அளவுல நம்ம ஒரு தவறுகள் பண்ணிருக்கோம்னு அர்த்தம், ஒரு சில தவறுகள் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது சொன்னபடி நம்ம செய்யறோம் அப்படின்னா 16 டைம் சாண்டிங் பண்ணுங்க ஒரு நாளைக்கு, 4 கோட்பாடுகள் ஃபாலோ பண்ணுங்க, மாமிசம் உண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் மது அருந்தக்கூடாது, அப்புறம் தவறான உறவுகள் வச்சுக்க கூடாது, அப்புறம் சூதாட்டம் கூடாதுன்னு 4 விஷயங்கள். ஏறத்தாழ நிறைய பேர் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன இந்த மாமிசம் உண்றதுங்கிறது மட்டும் நிறைய பேர் அது ஃபாலோ பண்ண முடியாம இருக்கும், மீதி எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க ஏறத்தாழ. ஒரு சராசரி குடும்பத்துல, பண்பான குடும்பத்துல பார்த்தோம்னா அந்த மாமிசம் உண்ணும் போது நம்ம கருணை இல்லாதவங்களா ஆகிறோம் இல்லையா? ஏன்னா ஒரு உயிரை வந்து கொன்னுதான் நம்ம சாப்பிடுறோம். இல்லப்பா நான் கொல்லல, கடைக்காரன் கொல்றான், ஹோட்டல்ல சமைக்கிறாங்க, நான் வாங்கி சாப்பிடுறேன், இல்ல வீட்டுல வந்து பெரியவங்க சமைக்கிறாங்க, நான் வீட்டுல சாப்பிடுறேன், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னா நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, அதுதான் பெரிய சம்பந்தமே. அந்த சம்பந்தத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா யாரும் வந்து எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனா அது கருணையற்ற செயல்ங்கிறது தெளிவா சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது மூலியமா நம்ம பாவங்களை மேலும் மேலும் சேர்த்துறோம் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்கு குளம், கோயில், குளம்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பரீட்சித் மகாராஜ் கேப்பாரு சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட, யானை அதுக்கு உதாரணம் இத சொல்லுவாங்க. அதாவது பிராயச்சித்தம்னு சொல்லிட்டு போய் நம்ம பண்றோம், ஒரு தவறு செஞ்சுட்டோம், பிராயச்சித்தம்னு போய் ஒரு கோயில்லையோ இல்ல ஒரு யாகமோ ஏதோ ஒண்ணு, வீட்டுல யாகமோ இல்ல கோயில்லையோ ஏதோ ஒண்ணு பண்றோம் பிராயச்சித்தம். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் பண்றாங்களே தவறுகளை, அவங்களுக்கு தெரியுது அது தவறுன்னு, திருந்தி வாழணும்னு அவங்க முயற்சி செய்யறது கிடையாது. நான் பண்ண தவறுக்கு நான் பிராயச்சித்தம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்புறம் திருப்பியும் போய் பண்றாங்களே அதே தவிர அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு உவமை கொடுக்கப்பட்டிருக்கு. யானை குளிக்கும், ஆத்துல நல்லா குளிக்கும், அந்த குளத்திலயோ ஆத்துலயோ. அது அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஷவர் மாதிரி அதனோட தும்பிக்கையில தண்ணி எடுத்து ஊத்தி விளையாடும். வெளியில வந்த உடனேயே மண்ணை தூக்கி மேல போட்டுக்கும். தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி மாதிரி கூட சொல்லுவாங்க இல்லையா. அது யானைகள் பண்ணும். அதுக்கு அறிவியல் ரீதியா காரணங்களை விடுங்க, அதுக்கு பூச்சி வராம இருக்கறதுக்கு அது போடலாம் ஏதோ ஒண்ணு. ஆனா அது பாக்குறதுக்கு ஒரு நல்ல செயலா தெரியுமா? கிடையாது. ஒரு குளிச்சுட்டு வந்துட்டு திருப்பி போய் மண்ணை போட்டுக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல் மாதிரி இருக்கும் இல்லையா. அததான் சாஸ்திரமும் சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு. ஸ்ரீமத் பகவதத்திலயும் அதுதான் இருக்கு, பகவத்கீதையிலயும் அதுதான் இருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்டையே நம்ம நெய்வேத்தியம் பண்ணாம சாப்பிட்டா பாவத்தை தான் நீ சாப்பிடுறேன்னு 3வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி ஒரு மாமிசத்தை சாப்பிட முடியும் அப்படிங்கறது நம்மளே கேட்டுக்கலாம். இல்ல எனக்கு உடல்நிலை பிரச்சனையா இருக்கு, நான் இதை சாப்பிட்டாதான் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்கு, அதுபடி நடந்துக்க வேண்டியதுதான். இது மூலியமா தான் நான் இது பண்றேன் அப்படின்னா, வேற வழியே இல்லை அப்படின்னா சரி. பட் அதுவும் சரி தப்புங்கிறது நான் சொல்றது இல்ல, நான் யாரு சொல்றதுக்கு, சாஸ்திரம் சொல்றதுதான் நம்ம சொல்ல முடியும். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேற எதுல நம்மளுக்கு சக்தி கிடைக்குது, நம்மளுக்கு அந்த சக்தி புரதச்சத்து வேணுமா என்ன வேணுங்கிறது அது வேற எதுல கிடைக்குதுன்னு பாத்துக்கலாம். ஆனா இது ஒரு மாயையில ஒரு வகையான வலைதான் இது. அந்த ரெவென்யூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாமிசத்தை இது பண்ற ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதனோட வரி, இன்கம், ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற ரெவென்யூ ஆகட்டும், பொதுவா அந்த கேபிட்டலிஸ்டுக்கு, அந்த முதலாளிகளுக்கு கிடைக்கிற இதாகட்டும், இன்கம் ஆகட்டும், அந்த வருமானம் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஏகப்பட்டது. அதனாலதான் இன்னுமே சில விஷயங்களை தடுக்காம இருக்குது அரசியல் எல்லாம். தவறு உடல்நிலைய பாதிக்கப்படுது, இது சமுதாயத்தை பாதிக்கப்படுது, நம்மளோட எக்கோ சிஸ்டம், நம்மளோட கிரீனரி எல்லாம் பாதிக்கப்படுது இல்லையா, காடுகள், நம்மளோட கிளைமேட்டு, இதெல்லாமே மாறுது அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க விட்டுட்டு இருக்காங்க. மரம் வெட்டுறதாகட்டும், புலால் உண்றதாகட்டும், அதுக்கு உண்டான ஃபேக்டரிகள் ஆகட்டும், தவறான வழியில பால் கறக்கிற முறையாகட்டும் பசுக்களுக்கு இருந்து, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல வர்ற வருமானம் ஒரு மாயையான ஒரு விஷயம், வலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால கர்மாவாவது ஒன்னாவது, எனக்கு இப்ப நாக்கு ருசிக்கு எனக்கு ஒரு உணவு கிடைக்குதா, நான் சாப்பிடுறேன், அது பின்னாடி அனுபவிக்காது அது அப்புறம் பாத்துக்கலாம்னு போயிடுறாங்க. இது ஒரு எனது ஆன்மீகம் அறியாமைன்னு சொல்லணும். ஆன்மீகத்தை பத்தி அறியாமையில இருக்காங்க. ஆத்மாங்கிறது ஒரு சின்ன சைஸ்ன்னு பாத்துட்டோம், அது பெரிய யானைக்குள்ளயும் இருக்கு, சின்ன ஒரு எறும்புக்குள்ளயும் இருக்கு. ஆனா அதனோட சக்தி ஒண்ணுதான் இல்லையா, சச்சிதானந்தம் அப்படிங்கிறது அதனோட சக்தி. அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அது செயல்கள் மாறுதே தற்காலிகமா தவிர அதனோட உண்மையான செயல்கள் வேற, பகவான் பக்தி தான். சரி, அடுத்த ஸ்லோகம் போவோம். 2.30. எனவே எந்த உயர்வாளிக்காகவும் நீ வருவதே அறிவற்ற ஆத்மாவை பற்றிய பகவான். அறிவற்ற ஆத்மாவை பல விதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானது என்றும் ஆத்மா நிச்சயமானது என்றும் பகவான் கிருஷ்ணன் நிலைநிறுத்தினார். எனவே கடந்த பாடலாகும்
ஆசிரியரும் மேற்கொள்ளும் மாறினரும் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் சத்தியனோடு அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்கின்றது. ஆத்மா என்ற ஒரு பொருள் இல்லை என்றோ ரசாயன துறைகளை வகுப்பதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உயிருக்கான அறிவை வீணாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணரின் அதிகாரத்தை ஏற்று ஜடங்களில் இருந்து வேறுபட்டதான ஆத்மா என இருப்பதை நம்ப வேண்டும். ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுகிறது. அதே சமயம் ஓய்வு சமயத்தில் வன்முறைக்கான தேவை என்பதால் அது மறுக்கப்படுவதும் இல்லை. எனினும் தேவையானது கடவுளின் அனுமதியை நிர்ணயிக்கப்படுகிறது. கடவுள் போல கொள்கை சரியானது. ஹரே கிருஷ்ண. நன்றி மாதாஜி. சோ பகவான் கிருஷ்ணர் வந்து ஆத்ம ஞானத்தை இதோட கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ 2.10 ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் ஆத்ம ஞானத்தை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்திருக்காரு இல்லையா? சரி, நானு உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க இப்ப இது வரைக்கும் நம்ம படிச்சதுல ஆத்மாக்கும் உடலுக்கும் வித்தியாசங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்போ ரைட்டோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கறத பாக்கணும் நம்ம. ஏன்னா ஆத்ம ஞானம்ங்கிறது முக்கியம்னு சொல்லணும், ஆத்ம விஞ்ஞானம்ங்கிறது அதை விட முக்கியம் இல்லையா, அதை அப்ளை பண்றது. சோ உங்களுக்கு எந்த வரைக்கும் புரிஞ்சிருக்கு? ஏற்கனவே நீங்க இதை படிச்சிருக்கலாம், இப்ப நம்ம படிச்சிருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் நம்ம எந்த லைன்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்லுங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், எல்லாரும் சொல்லட்டும். நீங்க ஒரு வித்தியாசம், உடல் வந்து பஞ்சபூதங்கள்னால ஆகப்பட்டது, ஆத்மா எதால ஆக்கப்பட்டது? ஆத்மா எதால ஆக்கப்பட்டது? மூணு விஷயங்கள் இருக்கு அதுலன்னு சொல்லி இருக்கோம். இப்ப சொல்லும் போது கூட அந்த ஸ்லோகத்துல முடிச்சோம், அதோட போன ஸ்லோகத்துல. பரவாயில்ல மாதாஜி, சூப்பரா சொன்னீங்க. வேற யாருக்காவது தெரியுமா ஆத்மா எதால ஆக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு? அது வந்து உடல்ல வந்து 2 வகையான உடல் மாதாஜி, சூழ சரீரம், சூட்சும சரீரம். நீங்க சொன்னது வந்து பதில் வந்து உடல்ல சூட்சும சரீர 3ஆல ஆக்கப்பட்டது. அதுதான் நீங்க சொன்னது, மனம், புத்தி, அகங்காரம். வெரி குட், வெரி குட். இப்போ ஆத்மா 3ஆல ஆக்கப்பட்டிருக்கு. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க பிரபு. 3 விஷயங்கள் அது. எல்லாருமே பகவானோட சக்தி தான். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தின்னு இருக்கு. நம்ம எல்லாருமே பகவானோட சக்தியில இருந்துதான் வரும். அது நகரக்கூடிய விஷயமா இருந்தாலும் நகராத விஷயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் பகவானோட சக்தியில தான் அது நடக்குது. பட் வந்து இப்போ எப்படி உடல் வந்து ஒரு 5 விஷயங்களால ஆக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்கள்னால அந்த 5 பொருள் தேவைப்படுது இல்லையா? அது மாதிரி ஆத்மாக்கும் ஒரு 3 விஷயம் இருக்கு, அதனோட குணங்கள்னு சொல்லலாம். ஆத்மாவோட 3 குணங்கள்னு சொல்லலாம். அது அதாவது அது உடலுக்கு சம்பந்தப்பட்டது, அது மனம் உடலுக்கு சம்பந்தப்பட்டது. சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் அப்படிங்கிறது நம்ம உடல் மூலியமா செயல்படுற விஷயங்கள். இந்த 3 குணத்துல ஏதாவது ஒண்ணோ இல்ல கலப்படமான 3 குணங்கள்ல இருந்து வர்றதா இருக்கலாம் அந்த செயல்கள். அது வேற. க்ளூ வேணுமா யாருக்காவது? சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தை சத். ஓகே, நானே சொல்லிடுறேன். சத் சித் ஆனந்தம். பகவானும் சச்சிதானந்தம் தான், நம்ம ஆத்மாவாகிய நம்மளும் சச்சிதானந்தம் தான். சத் அப்படின்னா என்னன்னா நித்தியமானது. சித் அப்படிங்கிறது ஃபுல்லா அறிவு.
ஆனந்தம் அப்படிங்கிறது எப்பவுமே அது சந்தோஷமா தான் இருக்கும் ஆத்மா. இப்போ உடல்ல சிக்கிக்கிட்டதுனால நம்ம ஒரே வசனமா இருக்கு, நம்மளுக்கு பல கவலைகள் வந்து போகுது, உடல் சோர்வுன்னு பல விஷயங்கள் உடலை சார்ந்துதான் இருக்கே தவிர ஆத்மா எப்பவுமே நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது சொல்லுவோம்ல ஆத்ம திருப்தியா இருக்கு அப்படிம்போம். அது வந்து அந்த ஆத்மா கூட சில விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. அது முக்கியமான விஷயம் ஆன்மீகம், பகவானோட உறவு. அது மூலியமா மட்டும்தான் பக்தர்களோட பகவான் கூட அந்த உறவுல இருக்கும்போது, தூய பக்தர்களோட உறவுல இருக்கும்போது நம்ம லைக் மைண்டட் டிவோட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பக்தர்கள்லயே வந்து சும்மா வந்து எப்படி பிரஜல்பான்னு சொல்லுவாங்க. பிரஜல்பான்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. பக்தர்கள் வந்து சங்கமிக்கும் போது பக்தர்களா இருந்தாலும் சரி, பக்தர்கள் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, பக்தர்கள் இல்லாதவங்க எப்பவுமே பக்தியை பத்தி பேச போறது கிடையாது. அவங்கள பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆனா பக்தர்களா ஆகும்போது பக்தியில நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் போது நம்ம பக்தி சார்ந்த விஷயங்கள், கிருஷ்ணரோட பக்தர்கள் அவங்கள சார்ந்த நல்ல விஷயங்களை பேசி கேட்டு தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். சில விஷயங்கள் இப்ப ஹிரண்யகாசிப்பு பத்தி இருக்கு, நம்ம துக்காராம், அப்புறம் பிரகலாத் மகாராஜ் அப்படின்னு பல கதைகளை பாக்குறோம், பக்தர்கள் பாக்குறோம். பக்தர்கள் யாரையுமே எதிரியா பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே குழந்தைங்க, பகவான் குழந்தைகளை தான் பக்தர்கள் பார்ப்பாங்க. 5 வயசு பிரகலாத் மகாராஜே அப்படிதான் பாப்பாரு எல்லாத்தையும். வந்து எனக்கு நீ எதிரி நண்பன்னு சொல்றீங்க, சண்டா அமர்கா வாதியாருக்கு 2 பேரும் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, இவங்க அசுரர்கள் வந்து உனக்கு நண்பர்கள், தேவர்கள் வந்து உனக்கு எதிரி, முக்கியமா விஷ்ணு உனக்கு பரம எதிரின்னு சொல்லி கொடுப்பான். அப்ப வந்து இவர் சொல்லுவாரு, எப்படி பார்க்க முடியும் அந்த மாதிரி பாரபட்சமா? எல்லாருமே பகவானோட குழந்தைகள், எல்லாருமே ஒரே இதுதானே, எப்படி நீங்க நண்பர்கள் எதிரிகள்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்பாரு. ஆனா நம்ம மைண்ட்ல பார்த்தோம்னா நிறைய பேரு நம்மளுக்கு வந்து அந்த எதிரி நண்பன், எனக்கு சாதகமா பேசிட்டா நண்பன், எனக்கு எதிரா பேசிட்டா என்னோட ஈகோ, என்னோட அகங்காரத்தை வந்து புண்படுத்துற மாதிரி பேசிட்டா அவன் எனக்கு எதிரி அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். ஆழமா போய் நம்ம யாரையும் பாக்குறது இல்ல, அந்த விஷயங்களை ஆழமா போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்கிறது நம்ம யோசிக்கிறது கிடையாது இல்லையா. சோ நம்ம ஆத்மாவாகிய நம்ம சத் சித் ஆனந்தம், நான் இதை அடிக்கடி உங்களை இனிமேல் கேட்க போறேன். ஆத்மா வந்து 3 குணங்கள் என்ன, எதால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க சத் சித் ஆனந்தம்னு சொல்லணும். சத் அப்படின்னா என்னன்னு கேட்ப. சத் அப்படின்னா எப்பவுமே நித்தியமா இருக்கிறது, சனாத்தனம் அப்படின்னு சொல்றோம்ல, எப்பவுமே நித்தியமா இருக்கிறது. சித் அப்படிங்கிறது சித்தி அப்படின்னு சொல்றோம்ல, சித்தினா அறிவு தானே, அந்த அறிவு தான் சித்து. ஆனந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, அது நம்ம சந்தோஷமா இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் எப்பவுமே ஆத்மா கிட்ட இருக்கும், பிரிக்க முடியாது. எப்படி நெருப்புல இருந்து இந்த தீய பிரிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி அக்னி அந்த இதுல இருந்து அந்த சூட்டை பிரிக்க முடியாது இல்லையா. அந்த நெருப்பு தீ அப்படின்னாலே அதுல சூடு இருக்குன்னு அர்த்தம், அதை பிரிக்க முடியாது. அதே மாதிரி தண்ணி அப்படின்னா தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பிரிக்க முடியாது, அந்த குணத்தை பிரிக்க முடியாது. சர்க்கரைன்னு எடுத்துட்டா அதோட குணம் வந்து இனிப்பு, அதை பிரிக்க முடியாது. அதை பிரிச்சுட்டு அது சர்க்கரை கிடையாது இல்லையா. சுகர்லெஸ்ன்னு சொல்லி வர்றது கூட சுகரியா தான் இருக்கும், அதுவும் ஸ்வீட்டா தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான். சோ வேற யாராவதுக்கு ஆத்ம ஞானத்தை பத்தி பேசுறீங்களா? வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆத்மாக்கும் உடலுக்கும் சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் மாதாஜி. ஆத்மா பிறப்பெடுக்குமா இல்ல உடல் பிறப்பெடுக்குமா? இது எப்படி ஒர்க் ஆகும்னாங்க மாதாஜி, ஆத்மாக்கு பிறப்பு கிடையாது, அஜா. ஆத்மாக்கு பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. கிருஷ்ணர் மாதிரியே தான் நம்ம கிருஷ்ணர் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கடல் தண்ணியும் கடல்ல இருக்கிற தண்ணியும் ஒரு டம்ளர்ல எடுத்தாலும் ரெண்டுமே ஒரே குணத்துலதான் இருக்கும். என்ன அளவு வேற, அவ்வளவுதான், அளவு வேற. ஆனா அந்த குணம் மாறாது இல்லையா, அந்த தன்மை மாறாது.
கடல்ல இருக்கிற தண்ணியும் உப்பு கரிக்கும், அந்த டம்ளர்ல அந்த கடல்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் அந்த தண்ணியும் உப்பு கரிக்க போகுது. அந்த தன்மை மாற போறது இல்ல. லேப்ல கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்றோம், இதுல எத்தனை சால்ட் குவான்டிட்டி இருக்கு, உப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, இன்னும் எத்தனை சதவீதமோ இதே இதுல அதே சதவீதம் தான் காமிக்கும். ஆனா அதனோட அளவு பாத்தீங்கன்னா கடலுங்கிறது பெரிய அளவு, டம்ளர்ல இருக்கிற தண்ணிங்கிறது சிறிய அளவு. அதனால அது வேற, அளவு வேற. அதே மாதிரிதான் பகவானோட குணங்கள், நம்ம குணங்கள் எல்லாமே ஒண்ணுதான். அவரும் சச்சிதானந்தம், நம்மளும் சச்சிதானந்தம். அவருக்கும் பிறப்பு இறப்புன்னு இல்ல, நமக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. அவரும் நித்தியமா இருக்காரு, நம்மளும் நித்தியமா இருக்கோம். என்ன ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு எல்லாமே தெரியும், நம்மளை பத்தியும் தெரியும் இல்லைங்களா? ஆனா நமக்கு நம்ம உடலை பத்தியே தெரியாது. ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட டாக்டரும் நம்ம கிட்ட கேட்பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அவரு கேட்டு நம்ம பிரச்சனைய சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேனோ பிளட் டெஸ்டோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. பார்த்தோன்னே சொல்ற அளவுக்கு யாரும் இங்க இல்ல இல்லைங்களா? ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம அது அர்ஜுனர்கிட்ட இந்த ஸ்லோகமும் வரும், இப்போ நீ என்னவா இருந்த, நானும் உங்கூட இருந்தேன், இது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஆத்மாவாகிய நம்ம ஒரு உடல்ல இருக்கும். அந்த உடல்ல இருக்கும் போது சில கர்மங்கள் செய்யறோம். அது நல்ல கர்மங்கள், தீய கர்மங்களா இருக்கலாம். கர்மா, அகர்மா, விகர்மான்னு இருக்கு இல்லையா? அதுல கர்மங்கள் நல்ல கர்மங்கள் கர்மான்னு சொல்றோம். வி கர்மா அப்படின்னா கெட்ட விஷயங்கள் செய்யறது. ஆ கர்மா அப்படின்னா அது பக்தி. இதுல எல்லாமே கலந்து கூட செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆத்மா என்ன பண்ணும்னா, இந்த உடலை விட்டுட்டு அது தேடி போகாது. அந்த ஆத்மாக்கு அந்த கர்மாவோட விதி பிரகாரம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடல் கொடுக்கப்படும். இந்த ஆத்மா இந்த உடல் இருந்து பிடுங்கி எடுக்கப்படுது. அந்த ஆத்மா அந்த உடல்ல இருக்கும்போது பக்தி பண்ணியிருந்தா மட்டும்தான் விஷ்ணு தூதர்கள் கொண்டாடிட்டு அவங்கள வைகுந்தாத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதே அந்த ஆத்மா அந்த உடல்ல இருக்கும்போது தீய விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கு, மத்தவங்களை பத்தி புறம் பேசி இருக்கு, ஏதோ ஒரு தவறுகள் பண்ணி இருக்கு, பகவான் நாமத்தையே உச்சரிக்கல அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது, பாவ செயல்ல ஈடுபட்டிருக்கு, ஏமாற்றிருக்கு, துரோகம் பண்ணிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் பண்ணி இருக்கிற பட்சத்துல அந்த ஆத்மாவை பிடுங்கி எடுப்பாங்களாம் யமதூதர்கள். நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், விஷ்ணு தூதர்கள் வரணுமா யமதூதர்கள் வரணுமா அப்படிங்கிறது. சரி, இப்போ ஏதோ ஒண்ணு, ஆனா அந்த ஆத்மா அந்த உடல் இருந்து வெளியில கண்டிப்பா எடுக்கப்படும் இல்லைங்களா? அது அதனோட வலி இருக்கு, இதெல்லாம் கருட புராணத்துல வரும். அந்த வலி இருக்கும், அது எப்படி அந்த டிபெண்ட்ஸ் அந்த கர்மாவை பொறுத்து. சரி, அதை பத்தி கூட போக வேண்டாம். இப்போ அந்த ஆத்மா அந்த உடல் இருந்து வெளியில வந்துருச்சு, அதுக்கு ஒரு 16 நாள் டைம் இருக்கும். அந்த ஆத்மா சில சமயம் அந்த உடல்ல இருந்த முன்னாடி இருந்த உடலையோட சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்டயே திரும்ப திரும்ப போகுமா. அதனாலதான் அந்த 16 நாள் காரியம் அது இதுன்னெல்லாம் வச்சிருக்காங்க. அது அந்த டைம்ல அந்த ஆத்மாக்கு, அந்த உடல்ல இருந்து விலகின அந்த ஆத்மாக்கு சில விஷயங்கள் இருக்கும். சில பனிஷ்மெண்ட் இருக்கலாம். சொர்க்கத்துக்கு போறதா, நரகத்துக்கு போறதா, இல்ல இந்த பூலோகத்துக்கு திரும்பி வர்றதா, இல்ல வேற பிரபஞ்சத்துக்கு போறதா, அந்த டிசிஷன் எல்லாம் எடுக்கப்படும் குயிக்கா. அப்ப அதுக்கு எந்த உடல் சூட்டபிள், அது எந்த மாதிரி கர்மா பண்ணி இருக்கு இந்த ஜென்மத்துல போன ஜென்மங்கள்ல, எந்த உடல் கொடுக்கலாம், எந்த உடலோட அம்மாக்குள்ள, இப்போ அம்மாக்குள்ளதானே போகும், அந்த அம்மாவோட வயிற்றுல கர்ப்பத்துக்குள்ளதானே ஃபர்ஸ்ட் போகும் அந்த ஆத்மா. அதாவது அந்த ஆத்மா ஆக்சுவலா 3வது ஸ்கந்தத்துல என்ன கொடுக்கப்படும்னா, அந்த விந்து இருக்கு இல்லைங்களா, விந்து அணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆண் அந்த தந்தையோட விந்து கிட்ட போயிரும். எந்த விந்து எந்த விந்துல அந்த ஆத்மா போகுதோ அந்த விந்து தான் அந்த பெண்ணோட உடல் கர்ப்பப்பைக்குள்ள போய் அது குழந்தையா கருவா மாறி குழந்தையா பிறக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் வயிற்றுக்குள்ள டைரக்டா வருதுன்னு. வயிற்றுக்குள்ள வராது, ஃபர்ஸ்ட் அந்த விந்துலதான் போகும். அந்த ஸ்பெர்ம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்பெர்ம்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை, அந்த ஆத்மா போகும். அந்த குழந்தை கிடையாது, அந்த ஆத்மா அதுக்குள்ள போகும். ஏன்னா ஆத்மாக்கு ஒரு உடல் தேவை. அந்த விந்துல போய் உடனே அந்த விந்து அந்த உறவு மூலியமா, அந்த தாய் தந்தையோட உறவு மூலியமா அந்த குழந்தைக்கு உருவாகிற ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா. ஆல்ரெடி அந்த ஆத்மா தான் விந்துல வந்துருச்சு, அது உள்ள கலக்கும் போது அது கருவா மாறி குழந்தையா பிறக்குது. சோ அதுதான் அந்த குழந்தை. இப்போ அந்த ஆத்மா அந்த குழந்தையா வருது, அந்த உடல்ல இருக்கு. அந்த குழந்தை நாய்க்குட்டியாவும் இருக்கலாம், பூனைக்குட்டியாவும் இருக்கலாம், பூனை அப்பா பூனை அம்மாவா இருக்கலாம், யானை அப்பா யானை அம்மாவா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது.
அந்தந்த இதை பொறுத்து, அந்தந்த கர்மாவை பொறுத்து அது பிறக்குது. அப்ப எது பிறப்பு இறப்புல உள்ள சுழற்சியில போகுது? உடலா ஆத்மாவா? இப்ப அந்த உடல் குள்ள போயிட்டு போயிட்டு வர்றது ஆத்மா இல்லைங்களா? ஒவ்வொரு உடல்ல மாறி மாறி போறது அந்த ஆத்மா. அந்த உடல் தற்காலிகமானது, ஏன்னா பஞ்சபூதத்தினால ஆனப்பட்டது. அதுக்கு பிறப்புன்னு இருக்கிறதுனால இறப்புன்னு இன்னொன்னு இருக்கு. அப்புறம் ஜரா வியாதி, முதிர்ச்சியும் இருக்கு, வியாதியும் இருக்கு. சில பேரு சின்ன வயசுலயே இறக்குறாங்க, அதையும் பாக்குறோம். அது கர்மா விதிப்படி அது நடக்கிறவும் செய்யத்தான் செய்யுது. ஆனா பொதுவா பார்த்தோம்னா பிறப்பு இறப்பு இருக்கும் எல்லாத்துக்கும். அப்புறம் முதிர்ச்சி, அதாவது வயோதிகம் ஆகிறது, அப்புறம் வியாதி வர்றதுங்கிறது இருக்கும். சோ இதுதான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆத்மா சரீரம் வேறு, சூட்சும சரீரம் அப்படிங்கிறது மன புத்தி அகங்காரம், சூழ சரீரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால ஆகப்பட்டது உடல். இப்ப நான் கோட் போட்டிருக்கேன், உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், அப்புறம் நான் இருக்கேன். அப்ப அந்த கோட்டுங்கிறது என்னது? இப்ப நானுங்கிறது யாரு? ஓகே. அந்த ஷர்ட் எது? ஷர்ட் என்ன உடல்? ரெண்டு உடல் இருக்கு. சூட்சும சரீரமா சூழ சரீரமா? சூட்சும சரீரம். அதுக்கும் மேல இருக்கிறது உடல். ஏன்னா உடலை நம்ம பார்க்க முடியும். சூழ அந்த கோட் இருக்கு இல்லைங்களா, அத பார்க்க முடியுது, ஆத்மாவை பார்க்க முடியுது, அந்த உள்ள இருக்கிற பாடியை பார்க்க முடியறது இல்லையா? இப்ப சட்டையும் கோட்டும் போட்டுட்டு வந்திருக்காங்க, நம்ம கோட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுதான் உடல். அதுக்குள்ள இருக்கிற ஷர்ட் நம்மளுக்கு தெரியாது, கோட்டு தான் தெரியும், உள்ள இருக்கிற ஷர்ட் தெரியாது, லைட்டா தான் தெரியும். அந்த மாதிரிதான் அவங்களோட சூட்சும சரீரம், மனம் புத்தி அகங்காரம் நமக்கு லைட்டா தெரிய வரும் அவங்களோட நடவடிக்கையை வச்சு. உள்ள இருக்கிற அந்த அந்த மனுஷனோட உடல் சுத்தமா தெரியாது, ஏன்னா அந்த சட்டையும் கோட்டும் மறைச்சிருது இல்லையா? அதுதான் ஆத்மா. ஆத்மா நம்மளுக்கு யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஞானம் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஆத்ம ஞானம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியாது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எல்லா கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா போயிட்டோமா? குழப்பிட்டனா இல்ல எப்படி? அதுதான் மாதாஜி, நம்ம இத திரும்ப திரும்ப படிக்கணும். ஆத்மா வேற, சரீரம் வேற, உடல் வேற. நீங்க இந்த உதாரணத்தை வச்சுக்கோங்க. கோட்டு ஷூட் போட்ட ஒரு, அதாவது கோட்டுன்னா இப்ப ஓவர் கோட் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளுக்குள்ள ஒரு சட்டை, அப்புறம் ஒரு ஆளு, அந்த மாதிரி நான் சொல்லுங்க. பரவாயில்லைங்க மாதாஜி, ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மெதுவா மத்தவங்களுக்கு சொல்லி தரலாம். நம்ம புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அப்பதான் நாளைக்கு யாராவது கன்ஃபியூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்ட்ராங்கா நிப்போம், இல்ல இதுதான் அர்த்தம் அப்படின்னு. குழப்பி விடுறதுக்குன்னே நிறைய புஸ்தகங்கள் வருது, அத படிச்சீங்கன்னா நல்லா ஈஸியா குழம்பிடலாம் வேணும்னா. ஆத்மா ஒரு மனுஷன், அதுக்கு மேல இருக்கிற சட்டை சூட்சும சரீரம், மனம் புத்தி அகங்காரமால ஆகப்பட்டது. அந்த கோட்டு டாக்டர் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, டாக்டர் கோட்டு சூழ சரீரம், பஞ்சபூதங்களால ஆகப்பட்டது. உள்ள இருக்கிற ஷர்ட் சூட்சும சரீரம், மன புத்தி அகங்காரால ஆகப்பட்டது. உள்ள டாக்டர் பையன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அவரோட உடல், அதுதான் ஆத்மா, அது சச்சித்தானந்தமால ஆக்கப்பட்டது. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது மறந்தா கூட இந்த ஊமையை கொண்டு வந்து நம்ம திருப்பி ஞாபகப்படுத்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி சரி மேம், நம்ம இது ரொம்ப நன்றி. இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா, இல்ல அடுத்த ஸ்லோகம் போலாமா? இது நியாயமான பேச்சு மாதாஜி, இத நான் வரவேற்கிறேன். ஏன்னா ரொம்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஒரே நாள்ல. சரி சரி, ரொம்ப நன்றி. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு 31வது ஸ்லோகம் பார்க்கலாம் மாதாஜி. ராதே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.
श्रील प्रभुपाद की जय। श्री भगवत गीता की जय। हरे कृष्णा प्रभु।